2022 ஏ லெவல் செய்திருக்க வேண்டிய அபிராம் தான் படிச்சது போதாது அப்படின்னு ஏ லெவல் எக்ஸாமுக்கு போகாம இருந்துடுறாரு. 2023 மறுபடியும் படிக்கிறாரு. முன்ன இருந்ததை விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணி எக்ஸாம் செய்யறாரு. செஞ்சா அவருக்கு வந்த ரிசல்ட்ஸ் 3S தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப போற வார எல்லாரும் அட்வைஸ் மலைய பொழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அபிராம் கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, எல்லார் மாதிரியும் இதே நிலைமையோட வாழ்க்கைய அப்படியே வாழ்ந்துட்டு கடந்து போறது, இல்லைன்னா தன் வாழ்க்கையிட திசையை மாற்றக்கூடிய ஒரு வித்தியாசமான முடிவு ஒண்ணு எடுக்கிறது. 2024 ஏ லெவல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி அபிராம் இப்படி சொல்றாரு. நான் கொஞ்ச நாளாவே இடெக் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கிறது வீட்டுல யாருக்கும் தெரியாது. எனக்கு வெளிநாட்டுக்கு போற பிளான் இருக்கு. அதனால தங்கி இருந்து IELTS படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஃப்னால தங்கி இருந்து ஏ லெவலுக்கு படிக்கிறாரு. இப்ப ரிசல்ட்ஸ் வருது. நான் பார்த்த இந்த வீடியோல எனக்கு ரொம்பவே பிடிச்ச, உணர்வு ரீதியா தொட்ட ஒரு பகுதி இதுதான். ஒரு விஷயம் சொல்ல போறேன். நான் ஜாப்பான் வந்து சும்மா இங்கிலீஷ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் படிக்க போயிருந்தேன். நிறைய படிக்கலாம் டெக்னாலஜி மாதிரி படித்தேன். நான் படிச்சு போல தெரியாம கடவுள் போட போய் அவளை போய் யூனிஃபார்ம் மாதிரி கொண்டு போய் பள்ளிக்கூடத்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ் முடிஞ்சது. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். தெரியாம படிச்சு தெரியாம அதான் போன பொதுவாக பரீட்சைகள்ல ஸ்கோர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உந்துதல், மோட்டிவேஷன் என்னன்னா, நம்ம ரிசல்ட்ஸ பெத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க கொடுக்க போற ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கற்பனை, ஒரு ட்ரீம், அதுதான் நம்ம திசையை நோக்கி வேகமாக ஓட வைக்கும். இந்த ஃபீல், இது நாம